1 2 3 4 5 6 7 8 மேட்ச் அடி போகுது இன்னைக்கு. மேட்ச் இன்னைக்கு கண்டிப்பா நல்லா போகும். சிஎஸ்கே கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஜிடி கேவலமா தோப்பாங்க. கண்டிப்பா இன்னைக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. சோ இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிக்க போறா? இன்னைக்கு சிஎஸ்கே தான் ப்ரோ. கண்டிப்பா சிஎஸ்கே தான் ப்ரோ ஜெயிக்கும். ப்ரோ வாங்க வைப் பண்ணோம். சிஎஸ்கே சப்போர்ட்டர்லாம் இந்த பக்கம் வாங்க. ஜிடியும் போன மேட்ச் மும்பை அது ஒரு பெரிய டீம் அதையும் அடிச்சு வந்திருக்காங்க. ஓகே ப்ரோ. ஆர்சிபி வந்து அதோட பெரிய டீம் ப்ரோ. அதையே அடிச்சு வந்து சிஎஸ்கே வந்து அசால்ட்டா ஜிடி வந்து அடிச்சுட்டு போயிறாங்க. மேட்ச் அடி போகுது இன்னைக்கு. நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். தோனி இன்னைக்காச்சும் வருவாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா ஏன் தோனி ஃபேன் இல்லையா நீங்க? தோனி தான் பட் ஜடேஜா பிடிக்குது. ஒரு ருத்து இப்போதைக்கு இல்ல. மேட்ச் அடி போகுது. மேட்ச் சூப்பரா தான் போகும். சிஎஸ்கே தான் ஜெயிக்கும் கண்டிப்பா. யார் ஜெயிக்க போறா இன்னைக்கு? ஆப்வியஸ்லி சென்னை தான் ஜெயிக்கும். ஏன்னா சென்னைன்னு சொல்றீங்க? சென்னை அவங்களோட கோட்டைங்க. எங்க கோட்டைக்குள்ள வேற யாரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்க வைக்கிறதாங்க சட்டம். அப்படி இருந்தாலும் ஃபைனல்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான் மோதுனாங்க. ஒரு திருப்பமா லாஸ்ட்ல ஜடேஜா பண்ணாரு. சோ இந்த வாட்டி எதனா இருக்குமா அந்த மாதிரி? கேள்விப்பட்டீங்களா இல்லையா ஜடேஜா மேட்ரு? ஸ்டாண்டிங் ஓஷன் கொடுக்க போறாங்க. இதுல அவருக்கு ஸ்பெஷல் டெடிகேட் பண்ண போறோம். ஸோ கெத்து பண்றோம். இந்த மேட்ச் கன்ஃபார்ம் அவருக்காக ஜெயிக்கிறோம். மேட்ச் அடிக்காம போகுது. கண்டிப்பா நல்லா போகும். கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஆனா ஜிடியும் ஒரு பவர்ஃபுல்லான டீம். போனட்டு அவங்க தான் நம்ம கூட ஃபைனல் ஆனாங்க. கரெக்ட் தான். பட் லெட்ஸ் see. Let's hope for the best. கண்டிப்பா. சோ தல தரிசனம் எப்படி? வெயிட்டிங் கடைசி மேட்ச்னு வர சொல்றாங்க. சோ கடைசி சீசன் சொல்றாங்க. சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா அதனால தான் கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்தோம். நீங்க சொல்லுங்கண்ணா. இவரு பாருங்க ஒயிட்டா இருக்காரு. அவரு கேளுங்க போய் சொல்ல மாட்டாரு. மேட்ச் டஃபா இருக்கும். பட் ஆனா சிஎஸ்கே வின் பண்ணும். ஆமா. எப்படி அந்த ஹோப் வருது உங்களுக்கு? சிஎஸ்கே தான் வின் பண்ண சிஎஸ்கே இதோட வின்னிங் ரேட் இதுக்கு முன்னாடியும் ஜிடில தான் லாஸ்ட் டைம் வின் பண்ணோம். சோ இந்த டைம் வின் பண்ணோம். கப்பு நாங்க தான் ஜெயிப்போம். தலைவர் நம்மளோட நல்லா. ஏன்னா மாத்திட்டாங்க கேப்டன் சுமன் கில்க்கு. டீம் அதே தான். அதுவும் இல்லாம நல்ல பிளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. டஃபா இருந்தாலும் ஜெயிப்போம் நாங்க. ஜெயிப்போம். கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். எங்க ஆச்சி டோனியோட பெரிய ஃபேன். சோ டோனி யார் இவங்க பாட்டி தோனி எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். எப்ப இந்த ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சீங்க? பேட்டியில கூட பாத்து. தோனி அப்ப ரொம்ப பிடிக்கும். டோனி பாக்குறதுக்காண்டி எங்க அம்மா வந்திருக்காங்க. டோனி பாக்குறதுக்காண்டி எங்க அம்மா வந்திருக்காங்க. நாங்க எல்லாரும் டோனி ஃபேன்ஸ். இவ வந்து பாப்பா அனுவா. இவ வந்து டோனியோட பர்த்டே 7/7. சேம் பர்த்டே. சேம். அதனால நாங்க எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் டோனி ஃபேன். சோ ஜிடி வந்து பவர்ஃபுல்லான டீம் நமக்கு தெரியும். ஆமா. சோ எப்படியோ ஒரு வார் மாதிரி உள்ள போகும்போது தெரியுது. ஆமா, அதனால தான் இந்த மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். அப்பதான் த்ரில்லிங்கா இருக்கும்ல. அதனால தான். ஆனா அவங்க வந்து பவர்ஃபுல்லான பவுலிங்லாம் இருக்குல்ல. அப்படி ஒண்ணும் இல்ல ப்ரோ. அப்பேற்பட்ட ஹார்திக் பாண்டியாவே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு விட்டாங்க ப்ரோ. அது வந்து டீமுக்குள்ளே அவங்க கொலாப்ஸா இருக்காங்க மும்பை பொறுத்த வரைக்கும். அதுதான் ப்ரோ வருத்தம் ப்ரோ. எனக்கு வந்து ரோஹித் சர்மா மாத்தினது வந்து மிகப்பெரிய வருத்தம் ப்ரோ. நான் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேனே கிடையாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா போட்டது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருத்தம் ப்ரோ. இருந்தாலும் வந்து தோனிக்காக தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கோம். கண்டிப்பா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். ஆனா ஜிடியும் பவர்ஃபுல்லான டீம் தான். ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சிருக்கோம்ல. ஜட்ஸ் துபைல இருக்காங்களா. அதே மாதிரி கண்டிப்பா 170 அடிச்சோம். சென்னையில தோக்கடிச்சது இல்ல நம்மள. அப்ப சப்போஸ் நீங்க நடந்தா என்ன பண்ணுவீங்க? நாங்க திருநெல்வேலியில இருந்து இதுக்காக வந்திருக்கோம். இன்னைக்கு ஜெயிக்கிறத பாக்குறதுக்காக. போன மேட்ச் எல்லாருமே அவளோட காத்திருந்து தோனி வந்து ஆடுவார். லாஸ்ட்ல 2 பால் ஆடுவாருன்ட்டு. ஆனா ஆடவே இல்ல. சோ இந்த மேட்ச் இன்னைக்கு ஆடுவார் ப்ரோ. சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு 60 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிடும். தோனி வந்து ஆடுவாப்ல. 170 வந்து டார்கெட்டா இருக்கும். ஜிடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 150க்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க ப்ரோ. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தானே. கண்டிப்பா நடக்கும் ப்ரோ. போன மேட்ச் எல்லாருமே எதிர்பார்த்தோம் தலை வந்து ஆடுவாரு. லாஸ்ட் 2 பால் எப்படியோ வந்து அடிப்பாரு. 6 அடிக்குமா அவுட் ஆயிட நினைச்சிருந்தோம். இப்ப இந்த மேட்ச் இறங்குவாரா எப்படி? வாய்ப்பு இருக்கு. ஜிடியோட பவுலிங்கோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. தரிசனம் எல்லாருக்கும் தேவைப்படுது. முக்கியமா ஏன்னா தல பேட்டிங் பார்க்கணும். தூக்கி லாஸ்ட்ல போட்டாங்க 7வது இடத்துல. சோ போன மேட்ச் ஒரு பாத்துருந்தோம். கண்டிப்பா வரவே இல்ல. இந்த மேட்ச் வருவாரு. இந்த மேட்ச் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வருவாரு. அதுக்கு 4-5 விக்கெட் விழுணுமே. பரவாயில்ல. தோனிக்காக விளையாடலாம். பொண்ணுங்களை இறக்கி விட்டாலே நாங்க சந்தோஷமா இல்ல ஃபீல்டிங்ல ஏதோ பண்றாருல. அதே பார்க்கலாம். அவர் ஃபீல்ட்ல இருக்க நம்மளுக்கு போதும். ஆனாலும் ஜெயிச்சா போதும். அது போதும். அது போதும். சோ தோனி அவ்வளவு பிடிக்கும் போல இருக்கு. ரொம்ப பிடிக்கும். எனக்கு தோனி போடணும்னு நினைச்சேன். அது வேண்டாம் விட்டுடுச்சு. கண்டிப்பா ஆடணும். நான் டிக்கெட் புக் பண்றப்ப ஆடணும் வேண்டிட்டு தான் புக் பண்ணேன். கண்டிப்பா ஆடுவாரு. தோனி தரிசனம் எடுக்குமா இன்னைக்கு? கண்டிப்பா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அவர் கூட ஒரு செல்ஃபி கண்டிப்பா 2 பால் டோனி பேட்டிங் பிடிச்சிர மாட்டாரா அப்படின்னு ஒரு ஆசை. தோனியோட என்ட்ரி மட்டுமே எங்களுக்கு போதும். ஃபீல்ட்ல இருந்தா போதும். ஆளுனால பரவாயில்ல. சோ என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா சென்னை வந்து அவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது ஹோம் டீம். பட் இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் சென்னை வந்து பிளஸ் பாயிண்ட் ப்ரோ. இன்னும் வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோம் ப்ரோ. எங்களை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 பேர் சிஎஸ்கே ஃபேன். கண்டிப்பா அதனாலே ஜெயிப்பாங்க ப்ரோ. ஆமா சுத்தி பாத்துட்டு ஒரு ஜிடி டி-ஷர்ட் கூட காணோம். எல்லாருமே சென்னையா சுத்திட்டு இருக்காங்க. மஞ்சள் பாய்ஸ் 2 மஞ்சள் பாய்ஸ். நீங்க வந்து மஞ்சள் பாய்ஸ் 2 மஞ்சள் பாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் பாய்ஸ் ப்ரோ. ருத்தோட கேப்டன்சி எப்படி இருக்கு?
2 மேட்ச் தான், ஒரு மேட்ச் தானே நடந்தது, போக போக பார்க்கலாம். ஆனா கேப்டன் மாத்திட்டாங்களா, ரித்துதானே கேப்டன். ஓகே பட் ஜடேஜா இஸ் மை Shocking ஆ இருந்துச்சு. ஃபேவரட். சரி கடைசி சீசன் தலை தான் கேப்டனா இருப்பார்னு நினைச்சோம். அவர் கேப்டன்ஷிப் விடும் போதே ஓகே இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆடுவாரான்னு டவுட்டா இருக்கு. ரித்துவோட கேப்டன்ஷிப் அவரும் டோனி மாதிரியே கூலா ஹேண்டில் பண்றாரு. சோ இப்போ ஓப்பனிங் வந்து மாறி இருக்கு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க சிஎஸ்கேல? இல்ல அவரு நல்லா யங் பிளேயர் ஆச்சு. நியூசிலாந்து ரச்சின் சூப்பரா ஆடுவாரு. ஸோ அவர் எல்லா கேம் பார்த்துருக்கேன், நல்லா ஆடுவார். ரச்சின் ரவீந்திராலாம் வந்திருக்காரு. சோ அதெல்லாம் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் தோனி கேப்டன்சி இல்லாதது கொஞ்சம் வருத்தம் தான். இல்ல நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. சோ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல இப்போதைக்கு. சோ ஜிடிலயும் பவர்ஃபுல்லான பவுலிங் இருக்குல்ல. சோ என்ன மாற்றங்கள் ஏற்படுமா? தலை அப்படி வருவாரா உள்ள? கண்டிப்பா வருவாங்க. நம்ம சைட்லயும் வந்துட்டு கொஞ்சம் தேஷ்பாண்டே வந்துட்டு வைட்ல கொடுக்காம போனா நல்லா இருக்கும். பத்திரானா வருவாங்க. சோ எனிவே தேஷ்பாண்டே ரீப்ளேஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பனர் வேற புதுசா மாறி இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திராவுக்கு வந்து இது ஒரு நல்ல சென்னையில நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இது. ஆல்ரெடி அவரே சொல்லிட்டாரு, ஃபேன் பேஸ் பார்த்து பயன்ட்டார்ல, திருப்பி வந்துருவார் இந்தியாவுக்கே அவரு. போன மேட்சே பார்த்தோம், மும்பை கூட ஒரு பவர்ஃபுல்லான டீம், அதையும் ஓட விட்டாங்க. சோ இன்னைக்கு எப்படி போக தெரியல. நெயில் பைட்டிங் கேமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி ஈஸியா ஜெயிக்காம இருக்க கூடாது, கொஞ்சம் நெயில் பெட்டிங்கா இருக்கும். அந்த மீம்லாம் பாக்குறீங்களா நீங்க? அந்த மும்பையும் கம்பாரிசன் ரெடி போயிட்டு இருக்கு. பண்ணாதான் இருந்தது. ஓகே ஃபைன். சிஎஸ்கே ஜெயிக்கும். கண்டிப்பா சிஎஸ்கே தோனி. தேங்க்யூண்ணா. கேப்டன்ஷிப் வந்து இப்ப மும்பைல வந்து சம் ப்ராப்ளம் நடந்துருச்சு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே மும்பையை கம்பேர் பண்ற மாதிரி ஒரு மீம்லாம் ஓடிட்டு இருக்கு. சோ அது என்ன எப்படி இருக்கு? வாய்ப்பு இல்ல ராஜா, கடைசி வரைக்கும் வாய்ப்பு இல்ல. வடை சாப்பிடுறீங்களா? அவ்வளவுதான். இந்த வடை அவருக்கு அவர் சுட்ட வடை தான். அவர் சுட்ட வடை. ஏன்னா போன மேட்சே பார்த்தோம், ஜிடி வந்து மும்பையை வந்து கொஞ்சம் கதிகலங்க வச்சுட்டாங்க. சோ இங்க சென்னை என்னதான் ஓன் டீமா இருந்தாலும் அவங்களுக்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானதா இருக்கும். அதெல்லாம் சென்னை சமாளிச்சிருவாங்க ப்ரோ. கண்டிப்பா நீ சிஎஸ்கே ஜெயிப்பா. கண்டிப்பா. போன மேட்ச் பாத்திருப்பீங்க, ஜிடிக்கும் எம்ஐக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஐ வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து தோத்தாங்களே. இதுலயும் அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. தோனி இருக்கும்போது அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா ஜெயிச்சிரும். So, நீங்க சொல்லுங்க, ஜடேஜா ஃபேன் இருக்கீங்க, ஜடேஜா அவுட் ஆனா தோனி வர முடியும்? இல்ல அப்ப ஜடேஜா இருக்கட்டும். அப்ப கூட யாரானா அவுட் தான் பரவாயில்ல. பரவாயில்ல ஜடேஜா வேணும் ஆன் ஸ்ட்ரைக். அப்ப தோனி ஆடியே அவனை இன்னைக்கு. ஓகே தோனி அண்ட் ஜடேஜா பேர் அப் பண்ணிக்கலாம்.